அடுத்தபடியாக குழந்தை செல்வத்திற்காக இன்னொரு பாடல் இருக்கிறது. அதையும் நாம பாடி திருவெண்காட்டு பதிகம். அதாவது இறைவனுடைய திருவருள் என்ன கூப்பிடுதோ அதுதான் இறைவனுடைய சங்கல்பமாக அமைக்கிறது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசிக்கு சமமான தலங்கள். அப்ப காசி தலத்தை ஏன் இந்த இடத்துல பாட வைக்க சாமி அப்படின்னா, நமக்கு அந்த காசியிலே சென்று அந்த கங்கையிலே நீராடினால் நமக்கு அந்த தூய்மையானது கிடைக்கும். நம்மகிட்ட இருக்கிற வினை தூய்மையானதான் நன்வினை வந்து சேரும். அதனால்தான் இப்ப அந்த சாய்க்காட்டு பெருமானை பாடி அதன் பிறகு இப்பொழுது திருவெண்காட்டு பதிகத்தில் இறைவன் திருவருள் கூட்டியிருக்கிறது. எடுத்த உடனே இந்த திருவெண்காட்டு பதிகம் தான் பாடியிருக்கோம். ஆனா சாய்க்காட்டு பதிகத்தில் சாமி பாட வச்சு மறுபடியும் கொண்டு வர அதே மாதிரி Hey,